நீங்கள் இப்போ உங்களுடைய ஊருக்கு போன போது வசந்த பாலனோட கூட இன்னொரு டேக் இருக்குது, ஜென்டில்மேன் படத்தினுடைய உதவி இயக்குனர். இந்த ஊரில் எப்படி உங்களை பார்த்தாங்க உங்கள் நண்பர்கள்? அதான் சார், இப்போ வந்து சென்னைக்கு நம்ம வேலைக்கு வந்துட்டோம்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு வாரம் ஓகே, இன்னும் கிளம்பலையா நீ அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எப்போ ஊருக்கு கிளம்புற இப்போ பார்த்தவங்களுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா, ஜென்டில்மேன் சக்ஸஸ் அதெல்லாம் கிடையாது, அடுத்து என்ன படம், எப்போ நீ சென்னைக்கு கிளம்புற. என்னடா இது ரொம்ப சர்ப்ரைஸாக வந்திருக்கோம், ஒரு மாதமாவது இருந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சா, ஊர் வந்து பார்க்குறவன்லாம் என்னை விடவே இல்லை. எப்போ கிளம்புற, எப்போ அடுத்த படம் என்ன, இப்படியே கேள்வி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் என்னால் அங்கே இருக்க முடிஞ்சிச்சு. ஆகா, மெதுவாக அந்த ஊருக்கு அந்நியமான ஒரு ஆளாகவும் நான் ஒரு சென்னை ஆளாகவும் மெதுவாக மாற ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டாவது, பார்க்குறவங்களுக்கு எல்லாமே சினிமா சம்மந்தமான அறியாமையான பல கேள்விகள் இருக்குது. அந்த ஹீரோ இந்த ஹீரோயின் காதலிக்கிறாங்களா அப்படின்னு வண்ணத்திரையில் கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிசு அது எனக்கு பல விஷயங்கள் தெரியாது. நான் மனோரமா ஆச்சின்னு சொல்கிறதுமே அவங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக இருக்கும். அர்ஜுன் சார் அப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா ஊரில் வந்து எல்லாரையும் பேர் சொல்லி தானே சொல்லுவாங்க. இந்த மினிமமான ஆச்சரியங்களை விளக்குற ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன். சரி, ஓகே, நம்ம வந்து விருதுநகர் இனிமேல் இருக்க முடியாது, கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வந்து இப்போ கூட ஊருக்கு போனாலும் எப்போ சென்னை கிளம்புறாப்ல இப்படி தான் அந்த கேள்வியை கேட்பாங்க. வந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது, அடுத்து என்ன படம், இந்த ரேஞ்சுக்கு தான் அந்த கேள்வி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்படி தான் அந்த கேள்வியை நான் கடக்க ஆரம்பித்தேன். சரி, சென்னை தான் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஒரு வாரம் தான் இருந்தேன் ஆக்சுவலி.